இந்தியன் 2 படம் எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரிவ்யூ பார்த்துடலாம். ஏன்னா இந்த டைட்டில் ரிவ்யூன்ற மாதிரி நான் கொடுத்துடலாம். இது நான் படம் பார்த்தா கூட ரிவ்யூன்றது என்னால் அவ்வளோ ஷார்ட்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்தை வந்து நான் ஒரு 2-3 தடவை மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைப்பேன். அதில் நான் நிறைய பேசி எடிட்லேயே கட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ரிவ்யூ வந்து டக்குன்னு போட முடியாது. எனக்கு அப்படி டக்குன்னு போடனா ஒரு நாள் எனக்கு தூக்கம் வராது. என்னடா அது நிறைய விஷயங்களை வந்து சரியாக சொல்லாமல் போயிட்டுமேன்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இருக்க மாதிரி ஆகிடும். வேறு வழி கிடையாது. ரிவ்யூன்றது எவ்வளோ சீக்கிரமாக போடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக போகணுன்றதுக்கோசம் சம்டைம் போட்டிருப்பேன். எனிவே இப்போ நான் அந்த ப்ரீ ரிவ்யூன்னு சொன்ன பார்த்தீங்களா, ப்ரீ ரிவ்யூனா ஒரு படம் வரதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறோமோ, அந்த படம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். ஸோ இதை நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் 2019 ட்ரை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்போ ஒரு 1-2 வீடியோ போட்டால் சரியாக போகல. அதுக்கப்புறம் வீக்லி டாப் 10லேயே அதை அடிச்சிடறேன். வீக்லி டாப் 10லேயே நம்ம இந்த வார ரிலீஸ்ன்னு சொல்லிட்டோம் முன்னாடி போட்டிருப்போம். அதாவது கவுண்ட் நாளைக்கு முன்னாடி டைட்டில் இன்ட்ரோ முன்னாடியே அது என்னென்ன படம் வரப்போகுது அப்படின்றத பேசுவோம். அதை ட்ரெண்ட்ஸூரில் போடுறாங்க, நிறைய பேர் நல்லா பார்க்குறீங்க. பட் நம்ம போட்டால் 2000 பேர் கூட பார்க்க மாட்டீங்க. அதே நான் தமிழ் சேனலில் போட்டால் ஒரு செம்ம வியூஸ் போச்சு. எனிவே நம்ம சேனல் தான் இம்பார்ட்டன்ட், கண்டென்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை. என் கண்டென்ட்டே எங்கே போனாலும் மிட் அடிக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் போட்டோம். இப்பயும் இங்கே இந்தியனை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறதாலும் ப்ரீ ரிவ்யூவாக ஒரு விஷயம் பேசலாம்ன்றதுக்கோசம் வந்திருக்கேன். இல்லை, ப்ரீ ரிவ்யூனா இந்தியன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்தியன்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் இந்தியன் வந்து சாகலை, ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனை வரும்போது வரப்போறேன்னு இருப்பார். இதுக்கு சங்கர் என்ன மாதிரி கதை பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ட்ரைலரை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த ஊழல், அப்புறம் நிறைய பேருக்கு வந்து படிச்ச படிப்புக்கு வேலை கிடையில, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாடு ரொம்ப தறிக்கெட்டு போயிடுச்சு. இதை திருத்தத்துக்கு ஒரு ஆள் இல்லையான பொழுது நம்ம சித்தார்த் வந்து நம்ம இந்தியன் தாத்தாவோட அந்த கதை தெரிஞ்சதுனால அவர் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த டீம்லாம் சேர்ந்து அவரை வந்து எப்படி வர வைக்கிறாங்க. இது வந்து அப்படியே விட்டு போக மாட்டேன். அவரை வர வைக்கிறதுக்கோசம் நிறைய வந்து அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இளைஞர்லாம் நம்ம இந்தியன் தாத்தா வர வைக்கிறதுக்கான விஷயம் பண்ணுறாங்க. அவர் ஷாங்காங் அந்த ஒரு இதில் வந்து வர்மக்கலை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தற்காப்பு கலையோட அங்கே ஒரு இது மாதிரி வச்சுட்டு இருக்காரு. ஸோ இங்கே இந்தியாவில் பிரச்சனை நிறைய இருக்குன்றதுக்கோசம் இங்கே வராரு. திருப்பி இங்கே வந்து அவர் நிறைய அந்த ஊழல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்த்து நிறைய கெட்டப்ஸை வந்து யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து ஒரு பிரச்சனையை முடிக்கிறாரு. இது வந்து இந்தியன் பார்ட் 1ல் வந்து இந்த மாதிரிலாம் கெட்டப் எடுத்துக்க மாட்டார். ஒரே ஒரு இதில் வந்து அங்கங்கே போயிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு வந்துருவார். ஆனால் இங்கே அதிகபட்ச கெட்டப் எடுக்கிறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயம்ன்றது நம்ம தமிழ் சினிமாலேயே ஒரு சில படங்களை பார்த்துட்டோம். இல்லை மெயினாக எல்லாருக்கும் சிட்டிசன் ஞாபகம் வரும். எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே அப்படி தான் தோணுச்சு. இந்தியன் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு அன்னியன், இன்னும் நம்ம சங்கர் எடுத்த நிறைய படங்களோட அந்த சாயல் கண்டிப்பாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இருக்க தான் போதும் உங்களுக்கு. ஏன்னா அது ட்ரைலர்லேயே தெளிவாக தெரியுது. அதை தாண்டி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம். இன்னொன்று நம்ம கமல் வந்து ஆடியோ லான்ச்லேயே ஒரு விஷயம் பேசியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தமிழை வந்து இந்தியாவை ஆளணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அவர் இங்கே சொல்ல வரதே வந்து என்னன்னா, பிரித்தாள்ற ஒரு விஷயம்ன்றது இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து போச்சு. நம்ம எல்லாருமே வந்து தமிழர்ன்றதை தாண்டி இந்தியாவுக்குள்ள இருக்கும் இந்தியன்ற உணர்வு வேணும். அந்த இந்தியன்ற டைட்டில் ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை வந்து தனி நாடாக்கணுன்ற மாதிரிலாம், தமிழ் தேசியம்ன்ற மாதிரிலாம் ஓவராக தமிழ்நாட்டை பிரிக்கணுன்ற மாதிரி இப்போ பாரிசலன் அண்டு சீமான் இன்னும் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு தனியாக எடுத்துணுன்ற மாதிரி. ஆனால் தமிழ்நாடு தனியாக எடுத்தால் ஸ்ரீலங்கா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்ட்டு அப்புறம் சீனாக்கார இங்கே வந்துடும். 1008 பிரச்சனை இருக்குது. பட் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டை பிரித்தாளணுன்ட்டு வந்து நிறைய சதி நடக்குது. ஸோ அதுலேருந்து இது இந்தியா கூட இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வர போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ரீ ரிவ்யூன்றதுக்கான ஸ்பெஷலே இதாங்க. ஏன்னா பணம் வரதுக்கு முன்னாடியே அதோட அனுமானங்கள் நிறைய பேசுது. இதை நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக தனியாக போட்டிருந்தா கூட இப்போ வர வீக்லி டாப் 10ல் நிறைய இடத்துல நான் ப்ரீ ரிவ்யூ தான் பேசிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்தை பற்றியும். இது ஒரு பெரிய படம். இங்கே நான் நிறைய விஷயம் பேச வந்தாலும் இதை ரிவ்யூன்னு சொல்லி டைட்டில் கொடுத்தனால ஒரு ப்ரீ ரிவ்யூ கொடுக்குறேன். இது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும். பட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட நிறைய படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பு, கியூரியாசிட்டி, இன்னும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்படுறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான அனுபவத்தை இந்த வீடியோ உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். அப்புறமேல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. படம் பார்த்துட்டு நான் முடிஞ்சா ரிவ்யூ கொடுக்குறேன். இல்லை வீக்லி டாப் 10ல நான் நிறைய பேசுகிறேன். இப்போ இந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்டாக சொல்லிடணும். கமல் மட்டும் இல்லாமல் சித்தார்த் மெயின் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு வேற லெவல் டீம் இருக்குது. பாபி சிங் போலீஸ் கேரக்டராக முக்கிய கேரக்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. ரகுல் பிரீத் சிங், இன்னும் மாதிரி எக்கச்சக்கமான சமுத்திரகனி சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும். ஆக்சுவலி நெடுமுடிவேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியனை வந்து அவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ இதெல்லாம் பண்ணுறது இந்த வர்மக்கலை மூலமாக பண்ணுறது இந்தியன் தான் சொல்லிட்டு நம்ம பாபி சிங்கை கண்டுபிடிச்சி நெடுமுடிவேன்கிட்ட கேஸ் போகும்போது அவர் நான் முடிக்காதுன்னு ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட போகுது. இன்னும் இல்லை எஸ்.ஜே. சூர்யா என்ன மாதிரி இல்லை. அப்புறம் இன்னொரு மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்காரு. இதெல்லாமே ப்ரீ புக்கிங்கில் நான் இன்னும் நிறைய பேசணும் ரொம்ப பெருசாக போய்டும் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். வாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இனி நம்ம சேனலில் வீக்லி டாப் 10 கொண்டு போட்டிருப்போம். அதிலேயே நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அதை தாண்டி இங்கேயும் பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்றது நான் சொல்லிட்டேன். அதை அங்கே கூட பேசிடலாம். இங்கே தனியாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆக்சுவலி இந்த இந்தியன் 2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் படமாக இந்தியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும் பொழுது நம்ம இதுக்குன்ட்டு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் தான். வாங்க சரக்கு இல்லாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இதில் முதல்ல வந்து இந்தியன் 2ல் வந்து நிறைய பெருமைகளை பேசணும்னா நம்ம சங்கரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இந்தியன் 2லேயே படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொலவிரான்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு பேட்டி
பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ச்சில். ஸோ அங்கெல்லாம் யாருமே போய் ஷூட் எடுத்ததில்ல. அப்புறம் இன்னும் 500 பேரை வச்சு பாபா பாஸ்கரோட அந்த இதுலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புதுசாக பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பேசினா இன்னும் எக்கச்சக்கமாக போகும். நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து சங்கர் டெக்னாலஜி லெவலில், அதாவது ஸ்க்ரீன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 5 இது பண்ணியிருக்காரு. நம்மளுக்குலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 70mm அதுவே பெருசுன்ற மாதிரி இருக்கும், எஸ்டி இந்த 2000 டைம்லலாம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் 4K 8Kன்ற மாதிரி போகிறோம். ஆனால் அதை தாண்டி இப்போ ஐமேக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் இந்த தியேட்டரிக்கல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மலை ஓட்டுற பிரிண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையாலாம் இருந்திருக்கும். பட் இப்போ டெக்னாலஜி வளர வளர நிறைய விஷயம் வருது. டெக்னாலஜிலாம் வந்து வேற லெவலில் தமிழ் சினிமாவில் இழுத்து விட்ட சங்கர் இப்போ இந்தியன் 2ல என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த இந்தியன் 2 கோசம் மனுஷன் 7 வருஷம் செலவு பண்ணியிருக்காரு. இந்த 7 வருஷம்ன்றதை தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜின்றது எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு வருஷத்தில் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே நம்ம சங்கர் வந்து அப்படி டெக்னாலஜியை கொண்டு வந்தார். இப்போ என்ன மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதில் 5 ஃபார்மட் சொல்லிடுறேன். 1 2Dனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது. 3D வந்து இந்த படத்தில் கொண்டு வரல அவர். ஆனால் ஐமேக்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஐமேக்ஸ் தொழில்நுட்பன்றது தெரியும் நிறைய பேருக்கு. உங்களுக்கு அது டிக்கெட் ரேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 400 ரூபாய் 450 ரூபாய் மேலே விற்பாங்க. அது நம்ம தமிழ்நாட்டிலேயே எஸ்டி சிட்டியில் பொறுத்த வரைக்கும் இடத்துல இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4DXன்ட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது நிறைய இங்கிலீஷ் படம் பாருங்கலாம் தெரியும். இதை தாண்டி ஐஸ்ன்ட்டு ஒரு ஃபார்மெட், இது ரொம்பவே நிறைய ஹாலிவுட் பழகிறவங்களுக்கு தான் இந்த ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரியும். இது இல்லாமல் எப்பிக்ன்ட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஸோ இது 5த்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் படம் ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம சங்கர். இது எல்லாமே தியேட்டர் ஸ்க்ரீனுக்கு, அந்த தியேட்டருக்கு ஏற்ற அடாப்டிங். இது ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்பவே மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு தியேட்டரிக்கலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற ஃபார்மெட்டில் நார்மலாக படம் பார்க்குறவங்களுக்கு என்னடா எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் அதுக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்ப ஒர்க்குன்றதெல்லாம் வேறு லெவலுங்க. அதை சங்கர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் சங்கர் கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ அதனால தான் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து தீயாக பரவிட்டு இருக்கு. அதுவும் அது நம்ம தமிழ் படம்ன்ற ஒரு பெருமை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இல்லை. சங்கரை பற்றி நிறைய நெகட்டிவ், அவர் வந்து பெரிய சமூக தோசை படம் எடுக்கிறாரு, இந்த மாதிரி ஆட்களை தாழ்வாக பேசுகிறார், அந்த மாதிரிலாம் நிறைய யூடியூப்பில் கிளம்பிட்டாங்க இப்போ. பட் சங்கர் இஸ் சங்கர் அப்படின்றத திருப்பி நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த 2.0வே பார்த்தீங்கன்னா இந்தியில் சக்கப்போடு போட்டுது. படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் பாகுபலிலாம் பார்த்து அவர் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டாரு. ஆனால் அந்த விஷயம் இங்கே இந்தியா 2ல நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கமலுக்கும் விக்ரம் கல்கின்னு சொல்லிட்டு வேறு லெவல் கிரேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. சங்கருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேக் ஆக வேண்டியன்றதை தாண்டி இந்தியன் பார்ட் 1ஓட அந்த வெற்றிங்கிறது தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. அது தெலுங்குலையும் சரி ஹிந்திலையும் சரி தமிழ்நாடை விட தூக்கி சாப்பிட்ட வெற்றி. ஆக்சுவலி நீங்களாம் ஏக்கச்சக்கமான படங்களை பேன் இந்தியா படம்ன்றல, எனக்கு தெரிஞ்சு முதல் பேன் இந்தியா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்தியா முழுக்க ஒரு படம் வந்து அவங்க லாங்குவேஜில் வந்த மாதிரி பார்த்து ஒரு மிகப்பெரிய வேறு லெவல் வெற்றியாகின படம் இந்த இந்தியன் பார்ட் 1. ஸோ அதோட சீக்குவல்ன்றதுனால இது உலகம் ஃபுல்லாக எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அதனால தான் ஆந்திராவில் இந்த படத்தை புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே தமிழ்நாட்டை விட அதிகமான ஃபீலிங் நடந்திருக்கு. அதை தாண்டி இந்தியில் அக்ஷய்குமார் படம் ஒன்று வருது. ஸோ அதை விட அதிகமாக இந்தியன் 2 படத்துக்கான புக்கிங் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் படத்துக்கு ரிவ்யூ மட்டும் தாங்க வர வேண்டியிருக்கு. அந்த ரிவ்யூ வந்துன்னா பாசிட்டிவாக வேறு லெவலில் தூக்கி சாப்பிட்றோம். அது வரலனா கூட இந்த ப்ரீ செல்லி எவ்வளோ படம் புக்கிங்கில் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்றதை இப்போ பார்த்துருவோம். இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஆக்சுவலி நான் சொல்கிறது இப்போ ஒரு 7 மணி வரைக்கும் வச்சுங்க, நாளைக்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். தமிழ்நாடு வரைக்குமே 7 கோடி கிட்ட ப்ரீ புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2.5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1,35 லட்சத்திட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நார்த் இந்தியா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் அதாவது வேலைக்கிழமை 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 கோடி கிட்ட இந்தியன் பார்ட் 2 படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ன்றது இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே ஓடி பார்த்தீங்கன்னா 14 கோடி கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீ புக்கிங்லேயே இந்தியன் படம் 33 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாகவே ப்ரீ புக்கிங்கில் 33 கோடி கிட்ட கலெக்ட் பண்ண இந்தியன் பார்ட் 2 நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே வசூலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதையும் நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி நாளைக்கு வீடியோ கொடுக்க பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இந்தியன் 2 கொடுக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஐமேக்ஸ் 4DX இந்த மாதிரிலாம் ஸ்க்ரீனில் வந்து வெளிநாட்டிலலாம் அதிகமாக வருது. எப்பவுமே தெரியும் உங்களுக்கு, கமலுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் ஃபேன்ஸ் அதிகம். ஸோ கண்டினியூவாக ஒரு படங்கள்லாம் ஹிட் ஆகுது. அதே சமயம் நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ கலெக்ஷன் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஸ்க்ரீனோட கெப்பாசிட்டின்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இவ்வளோ கலெக்ஷன் வந்ததுக்கான காரணம். இல்லை இந்த படம் தமிழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4800 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2400 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் மட்டும் 2000 ஸ்க்ரீன் கிட்ட ரிலீஸ் ஆகுது. ஓவராலாக 9000 ஸ்க்ரீனுக்கு மேலே நம்ம உலக அளவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்தியன் 2 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியன் 2ன்றது மட்டும் இல்லாமல் பாரதியாடுன்னு சொல்லிட்டு தெலுங்குலேயும் அது தெலுங்கு வெர்ஷன் மாதிரியே வரும். ஹிந்தியில் இந்துஸ்தானி 2ன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி ஹிந்தியில் இந்துஸ்தானின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு, அதோட சீக்வல் மாதிரி. அதனால வந்து இது 3 லாங்குவேஜுக்கும் அவங்கவுங்க படம்ன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டுனால தான் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீ புக்கிங்கை பார்த்துட்டோம், தியேட்டரிகளை பார்த்துட்டோம். நாளைக்கு ஃபஸ்ட் டேல எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்றதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய சீட்ஸ் காலியாக இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த படத்தோட விமர்சனம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே ஆட்கள் வந்து இவ்வளோ ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தியேட்டருக்கே போகிறதுக்கான அந்த ஒரு விஷயம் எடுக்கலாம். ஸோ
எது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்தியன் 2 பாக்ஸ் ஆஃபீஸில் பேசுவோம்.